கேஸு பிரச்சனை தற்காலிகமாக ஒரு வாரமாக நீடிச்சிக்கிட்டு இருக்குது. கேஸு டீலர்ஸ் எல்லாம் ஒரு வாரம் 10 நாளில் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்ட்டு ஒரு சில மெனுவை குறைச்சிருக்கோம். அதாவது கேஸ் தேவையாக பாதியாக ஆக்கிறதுக்கான முயற்சிகள். ஒரு நாளைக்கு 100 கிலோ செலவாகுதுன்னா ஒரு 50 கிலோ செலவாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் விறகடுப்பு, மற்றபடி மெனுவை குறைக்கிறது. அதாவது கேஸ் மூலமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சில ஃபுட் ஐட்டங்களோட வெரைட்டியை குறைக்கிறது. இதில் என்னென்னா, நாங்களும் பாதிக்கப்படக்கூடாது, எங்களை நம்பி இருக்கிற ஸ்டாஃப்ஸும் பாதிக்கப்படக்கூடாது, குறிப்பாக வாடிக்கையாளர்கள் எந்த அளவும் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் குழந்தைகளோட ஹாஸ்பிட்டல் வர்றது, வெளியூர் போகிறது, ஹோட்டலை நம்பி வர்றவங்க நூற்றுக்கணக்கானவங்க, ஆயிரக்கணக்கானவங்க, லட்சக்கணக்கானவங்க இருக்காங்க. அவங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது இருக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். இது ஒரு வாரம் 10 நாளில் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படி சரி ஆகலை அப்படின்னா இப்போ இருக்கிற எங்களுக்கு ஒரே வழி ஃபயர்வுட் விறகு தான். அது எப்படியாவது நம்ம சோர்ஸ் பண்ணி என்ன விலை கொடுத்தா அது வாங்கி தேவைப்பட்டால் இன்னும் மெனுவை குறைச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை சமாளிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குது. அரசாங்கத்திட்டே எங்கள் அசோசியேஷன் மூலமாக நிறைய கோரிக்கைகள் எடுத்து வச்சுருக்கோம். அவங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா எங்கள் தொழில் பண்ணுற எங்களை விட அரசாங்கம் இதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. நாட்டு மக்களுக்கு எந்த வகையில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா பசியோடு வர்றவங்க நிறைய வெரைட்டி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏதோ 10 ஐட்டம் இருக்கிற இடத்துல 2 ஐட்டம் இருந்தாலும் வயிறு நிறைஞ்சால் போதும் தான் நினைப்பாங்க. அதனால் கடைசி வரைக்கும் இதை வெற்றிகரமாக கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமைனா சார், வர்ற புதன்கிழமை வரைக்கும் ஃபுல் சப்ளை கொடுத்துருவோன்னு இருக்காங்க, தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்துருவோன்னு இருக்காங்க. ஆனாலும் நாங்கள் அப்படி என்ன எடுத்துக்கிறோன்னா, அந்த ஒரு வாரங்கிறத நாங்கள் 2 வாரம் சமாளிக்கலாம் 15 நாள் சமாளிக்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஒன்றும் ஒரு 15 நாள் வரைக்கும் எங்களுக்கு கேஸால் பிரச்சனை இருக்காது சார். ஈவன்தோ இப்போவே நாங்கள் விறகும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கும்போது அவங்க சொன்ன ஒரு வாரத்தை நாங்கள் 3 வாரம் வரைக்கும் இழுக்கிற அளவுக்கு எதிர்கொள்ள தயாராகிட்டோம் சார். இப்போ உங்களுக்கு தெரியும், ஹோட்டலில் காலையில் வந்துட்டால் இட்லி, வடை, பொங்கல், பூரி, சப்பாத்தி, பரோட்டா நிறைய ஐட்டம் இருக்கும். அதில் நம்ம எது கேஸ் மூலமாக பயன்படுத்துகிறோம். இப்போ கேஸ் பயன்படுத்தி எண்ணெய் சூடு பண்ணால் தான் பூரி பொரிக்க முடியும். இப்போ இட்லி அப்படி இல்லை, விறகு போட்டால் ஸ்டீம் வந்துடும், இட்லி ரெடி பண்ணிடலாம். தோசை கண்டிப்பாக கொடுக்கணும் சார். அதுக்கு முடிஞ்ச அளவு கேஸ் லாஸ்ட் எது வரைக்கும் கேஸ் கிடைக்குதோ அது வரைக்கும் தோசை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். மற்றபடி விறகு மூலமாக ஸ்டீம் கிடைக்கிறதுனால வெரைட்டி ரைஸ் எல்லாமே கொடுத்துடலாம். அதனால் அந்த பரோட்டா, சப்பாத்தி, பூரி, அப்படி இடியாப்பம், அந்த மாதிரி நிறைய மெனு இருக்குது சார். அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பேசிக் மெனு, அதாவது வந்தால் ஒரு 2 ஐட்டம், ஒரு பொங்கல் சாப்பிட்டோம், ஒரு உப்புமா சாப்பிட்டோம், கிச்சடி சாப்பிட்டோம், 2 இட்லி சாப்பிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு காப்பி டீ தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்துடலாம் சார். ஏன்னா அது எலக்ட்ரிக் போயிடுவோம். காப்பி டீ எக்காரந்த கூட தட்டுப்பாடு வராது, கொடுத்துடலாம். சாப்பாடு தேவைப்பட்டால் கட் பண்ணிவிட்டு வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி மத்தியானம் கொடுக்கலாம் சார். சார் அது இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது. இப்போ நாங்கள் இதுக்கு மூலப்பொருள்னு நாங்கள் புதுசாக போகிறது விறகு தான். விறகு இப்போ கிடைக்கிற விலையில் கிடைச்சதுன்னா விலையேற்றம் பெரும்பாலும் இருக்காது சார். ஆனால் கண்டிப்பாக தட்டுப்பாடு வரும்போது ஒரே நேரத்தில் எல்லோரும் விறகு நோக்கி போகும்போது விறகு விலை ஏற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூடிச்சுன்னா எங்களுக்கு ஒரு வேளை கட்டுப்படி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஏற்ற வேண்டி இருக்குது சார். ஆனால் அவ்வளோ சாமானியமாக அந்த முடிவு எடுக்க மாட்டோம். வேறு வழியே இல்லை, ஏற்றுனா தான் நம்ம தொழிலை ரன் பண்ண முடியுங்கிற சூழ்நிலை வந்தால் நம்ம ஏற்ற வேண்டியது.